ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அர்ஜுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நாளைய தினம் போகி பண்டிகை. கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் போகி அன்னைக்கு இதை செய்தால் ₹1 கூட கடன் இருக்காது. கடன் தீர, கண் திருஷ்டி நீங்க, போகி பரிகாரம். போகி அன்னைக்கு இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க. இந்த வருடம் போகி பண்டிகையானது புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. கண் திருஷ்டியை நீக்க, கடன் தீர்க்க இந்த புதன்கிழமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்படுது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பொருளை எல்லாம் இந்த போகி நெருப்பில் எப்படி வெளியேற்றுறோமோ அதுபோல நம்மை உடம்பை பிடித்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி, பீடை, தரித்திரத்தையும், நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, இது அனைத்தையுமே வெளியேற்ற இந்த போகி நாளில் நாம் செய்ய வேண்டிய முத்தான 2 பரிகாரங்கள் இருக்குது. அதை தான் இந்த பதிவில் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். அது கூடவே போகி நாளன்னைக்கு நாம் செய்யக்கூடாத தவறுகள் என்ன, அது குறித்த தகவலையும் சொல்லியிருக்கேன். பதிவை முழுவதுமாக பாருங்கள். ஏற்கனவே போகி பண்டிகை குறித்து நாம் 2 வீடியோக்கள் கொடுத்துருந்தோம். போகி நெருப்பில் என்னென்ன பொருட்களை போட்டு நாம் எரிக்கணும், போகி எரிக்கிறப்போ நாம் சொல்ல வேண்டிய மந்திரம், அது மட்டும் இல்லாமல் போகி நாளன்னைக்கு குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பல தகவல் 2 வீடியோவாக கொடுத்துருந்தேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோவையும் பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு போகியை கொண்டாடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் பால திரிபுர சுந்தரியே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. முதலாவது தகவலாக போகி அன்று நாம் கண் திருஷ்டி நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்த தகவலை தெரிஞ்சுக்கலாம். சில வீடுகளில் போகி கொளுத்தக்கூடிய வழக்கம் இருக்கும். சில ஊர்களில் போகி கொளுத்தும் வழக்கம் இருக்காது. உங்களுடைய வீட்டில் போகி நெருப்பு மூட்டினாலும் சரி, இல்லை அதாவது போகி கொளுத்தலை அப்படின்னாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் தேவை. அந்த என்னென்ன பொருட்கள்னா, ஒன்று மிளகு, 2வது கல்லுப்பு, 3வது வரமிளகாய். ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கிறங்க. அந்த சிவப்பு நிற துணி காட்டன் துணியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த துணியில் ஒரு 5 மிளகு, கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுருங்க. சிவப்பு மிளகாய் 3, அதாவது வரமிளகாய் ஒரு 3 மிளகாய் வச்சுக்கிறங்க. அந்த சிவப்பு துணியை முடிச்சா கட்டி தயார் பண்ணி வச்சுக்கிறங்க. உங்கள் வீட்டில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை முடிச்சு தனித்தனியாக நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். போகி நெருப்பு கொளுத்தக்கூடிய சமயத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அந்த நெருப்பை சுற்றி நிற்போம் இல்லையா, சிவப்பு துணியில் கட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த முடிச்சை இடது கையால் எடுத்து உங்களுடைய தலையை 3 முறை சுற்றி நெருப்பில் போட்டுடணும். குழந்தைகளுக்கு அம்மா செய்யலாம், கணவருக்கு மனைவி செய்யலாம். உங்களுக்கு நீங்களே இந்த முடிச்சை எடுத்து உங்கள் தலையை சுற்றி நெருப்பில் போட்டு திருஷ்டி கழிச்சுக்கிறங்க. போகி பண்டிகை அன்னைக்கு இப்படி செய்தால் உங்கள் உடம்பை பிடித்த பீடை, கண் திருஷ்டி, இது அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த முடிச்சை அந்த போகி நெருப்பில் போடும்போது உங்கள் உடம்பை பிடித்த கண் திருஷ்டி எல்லாம் அந்த நெருப்போடு நெருப்பாக எரிந்து வெடித்து சிதறி பொசுங்கி போகும். நம்ம ஏற்கனவே இந்த போகி கொளுத்தும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்லியிருந்தோம். அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓம் ரீம் நசி நசி அப்படின்னு ஒரு 3 முறை அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிடுங்க. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் போகி கொளுத்தக்கூடிய பழக்கம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த முடிச்சுகளை எல்லாம் தலையை நீங்கள் சுற்றி வைக்கிறங்க. வீட்டுக்கு வெளியே இந்த முடிச்சுகளை எல்லாம் மொத்தமாக வைத்து அது மேலே ஒரு கட்டி கற்பூரம் வைத்து இதை அப்படியே நீங்கள் கொளுத்தி விட்டுறலாம். இந்த முடிச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நெருப்போடு நல்லா எரிந்து சாம்பலாகிற மாதிரி பார்த்துக்கிறங்க. அவ்வளவுதாங்க பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன்கிழமை அதிகாலை வேலை 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளே செய்யணும். புதன்கிழமை போகி கொளுத்தக்கூடிய நேரமும் இதுதான். போகி கொளுத்திட்டு வீட்டில் இருக்கிறவர்கள் அனைவருமே கையோடு போய் தலைக்கு குளிச்சிடணும். தலைக்கு குளிக்கும் போது நீங்கள் குளிக்கக்கூடிய அந்த நீரில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் 1 சிட்டிகை மஞ்சள் தூளும் கலந்து நீங்கள் குளிங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மை பிடித்த கெட்டது எல்லாம் நம் உடம்பை விட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த தகவலாக கடன் தீர நாம் போகி பண்டிகை என்று செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றின தகவலை பார்க்கலாம். பொதுவாகவே போகி பண்டிகை அன்னைக்கு அதிகாலை வேளையில் எழுந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி தேவையற்ற பொருளை நெருப்பில் போட்டு பொசுக்குவாங்க. இதோடு சேர்த்து உங்கள் மனதில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, தீய குணம், பகை இதையும் போட்டு அந்த நெருப்பில் எரிச்சிடுங்க. கெட்ட எண்ணங்களையும் நெருப்போடு நெருப்பாக பொசிக்கிடுங்க. தை திருநாள் பிறக்கக்கூடிய நாளில் உங்களுடைய மனது தூய்மையாக இருக்கணும். நாளைய தினம் போகி பண்டிகை அன்னைக்கு அந்த நெருப்போடு குறிப்பிட்ட இந்த பொருளை
வந்து எரிக்கும் போது உங்களுடைய கடன் சுமை குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த பொருள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நாளை அதிகாலை 4 மணிக்கு முன்பாகவே போகி வந்து ஏற்றப்பட்டு இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் போகி கொளுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கிறங்க. பிரியாணி இலை இல்லை அப்படின்னா வந்து பரவாயில்லை, ஒரு வெள்ளை காகிதம் வந்து எடுத்துக்கிறங்க. அது மேலே உங்கள் கடன் சுமைகளை எல்லாம் எழுதிருங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளவு கடன் சுமை இருக்கோ அந்த கடன் சுமையை வந்து எழுதிருங்க. பிரியாணி இலை இருந்தது அப்படின்னா அந்த பிரியாணி இலையிலே எழுதிருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் சுமை இருக்குது அப்படின்னா 5 லட்சம் கடன் இருக்குது அப்படின்றத எழுதுங்க. இல்லைன்னா வெள்ளை பேப்பரில் வந்து எழுதுங்க. அந்த மாதிரி எழுதிட்டு அதுலேயே அந்த கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்ற, அதாவது சீக்கிரமாக அந்த கடனை நீங்கள் வந்து முடிச்சிடணும் அப்படின்ற வாசகத்தையும் எழுதிடுங்க. எனக்கு 5 லட்சம் கடன் உள்ளது, அதை நான் சீக்கிரம் அடைக்க வேண்டும் அப்படின்னு எழுதுங்க. இல்லைன்னா 5 லட்சம் கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு வந்து எழுதிடுங்க. அந்த பிரியாணி மேலே எழுதிட்டு உங்கள் தலையை சுற்றி அந்த பிரியாணி இலையையும் நெருப்பில் வந்து போட்டுடணும். பிரியாணி இலை இல்லாதவர்கள் பேப்பரில் உங்கள் பிரச்சனைகளை எழுதி உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த நெருப்பில் வந்து போட்டுடணும். இவ்வளவு தான் நாம் கடன் சுமை தீர்றதுக்காக செய்ய வேண்டிய பரிகாரம். இது தவிர உங்களுக்கு மனதில் நீங்காத துன்பங்கள் துயரங்கள் ஏதேனும் இருந்தால் கூட அதை ஒரு பேப்பரில் எழுதி நெருப்பில் போட்டு புசிக்கினா அந்த துன்பங்கள் தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். சில வீடுகளில் சில ஊர்களில் அந்த போகி இருக்கக்கூடிய வழக்கம் வந்துட்டு இருக்காது. அப்படி இருந்தது அப்படின்னா பரவாயில்லை, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு மண் அகல் விளக்கோ அல்லது மெழுகுவர்த்தியோ ஏற்றி வைத்து அந்த நெருப்பில் இந்த பிரியாணி இலையையோ அல்லது பேப்பரையோ நீங்கள் வந்து கொளுத்திடலாம். நெருப்பில் அதை பொசுக்கிட்டா உங்கள் பிரச்சனைகள் வந்து தீரும். போகி கொளுத்தாமல் விளக்கு நெருப்பில் இந்த பரிகாரத்தை செய்வதாக இருந்தாலும் நாளை அதிகாலை 4 மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து பிரார்த்தனை வந்து வச்சிருக்கணும். அதுதான் குறிப்பிடத்தக்கது. பொங்கல் என்றாலே அந்த காலங்களில் சீர் செய்வது மிக மிக சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்கள் தங்களுடைய அக்கா தங்கைகளுக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய சீரை மறக்காமல் வந்து செய்யணும். உங்களால் முடிஞ்ச உங்கள் வருமானத்துக்கு உகந்த சீர் நீங்கள் வந்து செஞ்சுடுங்க. பிறந்த பெண்களோட மனம் குளிர்ந்தால்தான் பிறந்த வீடு சுபிட்சம் பெறும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை. பொங்கல் சீரை போகி அன்றே கொண்டு போய் உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு வந்து செஞ்சிடுங்க. சொந்தத்தில் பிறந்த சகோதரி இல்லை அப்படின்னாலும் சரி, சகோதரி உறவில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் ஒரு ஆண்மகன் போகி அன்னைக்கு சீர் வந்து செய்யணும். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சீர் செய்யக்கூடிய வழக்கம் அழிஞ்சிட்டு வருது. மேலே சொன்ன விஷயங்களை இந்த வருட போகி அன்னைக்கு பின்பற்றி பாருங்க. இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு வந்துட்டு இருக்கும். அடுத்ததா போகி அன்னைக்கு நாம செய்யக்கூடாத தவறு என்ன, அது குறித்த தகவலை வந்து பார்க்கலாம். ஒரு பண்டிகை வருகிறது அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்கள் நிறைய நல்ல விஷயங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த வகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இந்த போகி பண்டிகையோட தாத்பரியமா நமக்கு வந்து சொல்லப்படுது. வீட்டை சுத்தம் செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருள்களை எல்லாம் எடுத்து நெருப்பில் போட்டு பொசுக்கி தை பிறந்ததும் புது வாழ்க்கைக்கு வழிகாட்ட இந்த போகி பண்டிகையை நாம கொண்டாடிட்டு வர்றோம். வெறும் பழைய பொருள்களை மட்டும் தூக்கி போடுவதற்காக மட்டும் இந்த பண்டிகை வந்து கிடையாது. நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் துன்பங்கள் கோபதாபங்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து இந்த போகி நெருப்பில் நாம் தூக்கி போடணும். இதோடு சேர்த்து இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நாம் ஒரு சில விஷயங்களையும் சேர்த்து கடைபிடிக்கணும். போகி பண்டிகை அன்னைக்கு நாம் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நாம் செய்யக்கூடாதது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த போகி பண்டிகைக்கு முன்பாகவே நம்ம வீட்டில் தேவையான பொருள் எது தேவையற்ற பொருள் எது அப்படின்னு நாம் ஒதுக்கி வச்சுருப்போம். அதில் முக்கியமாக நம்ம வீட்டில் பயன்படுத்திய பழைய பாய், பழைய துணிமணிகள், பழைய பேப்பர், காகித அட்டை, கேலண்டர், பழைய முறம், பழைய துடைப்பம், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கூலமாக வந்து சேர்ந்திருக்கும். இதில் ஏதாவது நல்ல பொருள்கள் இருக்கிறது, இந்த பாயை இல்லாதவர்களுக்கு கொடுத்தா அவங்க பயன்படுத்துவாங்க, இந்த தலையணையை இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம், பழைய முறத்தை வேறு யாருக்காவது கொடுத்தா அவங்க பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொருட்களை எல்லாம் அடுத்தவர்களுக்கு தானம் நாம் கொடுக்கவே வந்து கூடாது. நாம் படுத்து உறங்கிய பாயில் நம்முடைய தரித்திரம் வந்துட்டு இருக்கும். படுத்து உறங்கிய பழைய தலையணை, மெத்தை, பெட்ஷீட் இவைகளை நாம தானமா வந்து கொடுக்கக்கூடாது. இந்த போகி பண்டிகையில் இந்த பொருட்களை எல்லாம் நெருப்போடு நெருப்பா போட்டு பொசிக்கிட வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு தானம் வந்து கொடுக்கக்கூடாது. அதாவது பழைய பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க விஷயம். பழைய செருப்பு இருந்தால் அதையும் நீங்கள் போகி நெருப்பில் போட்டு கொளுத்திடலாம். ஆனால் இன்னைக்கு நாம் பயன்படுத்தும் செருப்பு பெரும்பாலும் ரப்பர் சேர்த்த செருப்பாக வந்துட்டு இருக்குது. அதனால் இதை கொளுத்துவது சுற்றுச்சூழலுக்கு மாசு வரும் அப்படின்றதுனால அதை முறையாக வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த
அப்புறப்படுத்திடுங்க. அடுத்தவர்களுக்கு தானமாக வந்து கொடுக்காதீங்க. ரொம்ப கிழியாத புது செருப்பு இருக்குது, ஒரு முறை தான் போட்டேன், 2 முறை தான் போட்டேன் அப்படின்ற பட்சத்தில் அதை தண்ணீரில் கழுவி இல்லாதவர்கள் யாருக்காவது கொடுக்கலாம், தவறு வந்து கிடையாது. ரொம்பவும் கிழியாத புது ஆடைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை இன்னொருவரால் பயன்படுத்த முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் தீக்கில் வந்து போட வேண்டாம். உப்பு சேர்த்த தண்ணீரில் அதை நனைத்து அந்த துணியை வந்து காய வச்சதுக்கப்புறமா அடுத்தவர்களுக்கு அந்த துணி எடுத்து நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம். பழைய பாய், பழைய தலையணை, பழைய மெத்தை, பழைய பெட்ஷீட், பழைய முறம், பழைய துடைப்பம் இதை வந்து யாருக்கும் தானமாக வந்து கொடுக்காதீங்க. அவசியம் இருந்தால் புது பாய், புது பெட்ஷீட் வாங்கி தானம் வந்து கொடுங்க, ரொம்பவே வந்து நல்லது. இங்கே குறிப்பிட்ட இந்த பழைய பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதை கொளுத்தவும் முடியாது அப்படின்னா முறைப்படி வீட்டிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்திடணும். அடுத்ததாக போகி பண்டிகை அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் கொடுத்துருந்தது தான். போகி பண்டிகை அன்னைக்கு முறைப்படி நாம் குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து குலதெய்வ படையல் போட்டு வழிபாடு வந்து செய்யணும். அடுத்ததாக போகி பண்டிகை அன்னைக்கு காப்பு கட்டணும். அந்த முறையும் அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம். சில ஊர்களில் மாரியம்மனுக்கு விசேஷ வழிபாடுகள் இந்த நாளில் வந்து செய்யப்படும். வீட்டில் மூளை முடுக்குகள் எல்லாம் காவி தீட்டி வீடு முழுவதும் அரிசி மாவால் கோலம் போட்டு அலங்காரமும் வந்து செய்வாங்க. விடிந்தா தை 1 அதை வரவேற்க போகி அன்னைக்கு இரவே நம்முடைய வீட்டை பக்காவாக தயார் பண்ணணும். மறந்துடாதீங்க. இங்கே சொன்ன ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பாலா அறிஞ்சு வைகம் யூடியூப் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்களும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் வந்து கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.